அனைவருக்கும் இனிய பங்குனி உத்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லபடியாக முருகப்பெருமான வீட்டுக்குள்ளார வரவழைச்சிட்டு வழிபாடு செய்ய தொடங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானுமே முருகப்பெருமான் கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிறேன். பங்குனி உத்திரம் முடிந்த கையோட நாளைய தினம் நிறைந்த பௌர்ணமி வர இருக்குது. இந்த நாளில் மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நாம் வெற்றிலை பரிகாரம் செய்யணும். வெற்றிலை பரிகாரம் செய்கிறதுக்கு 2 வெற்றிலையை எடுத்துக்கோங்க. காம்பு கிள்ளிட்டு நுனிப்பகுதி கிள்ளிட்டு வெற்றிலையில் விநாயகர் சுழி வரையணும். நல்ல வாசனை திரவியம் சந்தனம், மஞ்சள், பன்னீர் இந்த மாதிரிலாம் போட்டு விநாயகர் சுனி வளைஞ்சிட்டு அதுக்கு 4 சைடும் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து வெற்றிலையில் வச்சுட்டு இரவு நிலவு ஒளி வரும்போது ஒரு சின்ன தாம்பூல தட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு நிலவு ஒளி படுற மாதிரி வச்சு விடுங்க. கூடவே ஒரு குடுவையில் தண்ணியும் வச்சு விட்டுருங்க. மறுநாள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தண்ணியை எடுத்து வீட்டில் தெளித்து விட்டுருங்க. வெற்றிலையை உங்கள் வீட்டு பர்ஸ்லேயோ இல்லை பணப்பெட்டிலையோ வச்சு விட்டுக்கலாம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பிளாக் நான் கிளிங்கபிள் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பாய்.